செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த இறந்தவர்களுக்காக உள்ளதுலயே என்னென்னலாம் நடக்குது பாருங்க. சில ஊர்களில் குறிப்பாக இந்த ஷாபி மதுஹப்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க இருக்கக்கூடிய பகுதி கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் இருக்கு. காயல்பட்டினம், கீழக்கரை, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, அது மாதிரியான ஊர்கள், எங்க தொண்டி, நம்புதாலை, தேவிப்பட்டினம், இது மாதிரியான ஊர்களுக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு மனுஷனை கூட அடக்கம் பண்ண உடனே கபர்கிட்ட நின்றுக்கிட்டு செத்து போனால்கிட்ட பேசுவார். யார்? மோதினார். இறந்து போனாலும் அடக்கம் பண்ணிவிட்டு ஷாஃபி மதுஹப்ல இது ஒரு சுன்னத்தா. இது அதுக்கு பேர் தல்கீன். இதுக்கு பேர் இதுவும் கெட்டுக்கிறதுல உள்ளது. தல்கீன்ங்கிறாங்களே, ஒரு மனுஷனை கூட அடக்கம் பண்ணிவிட்டு கபர் தலைமாட்டில் உட்காந்து என்ன செய்வாரு? மோதினார் ஓதுவார். எப்படி ஓதுவார் தெரியுமா? இன்னும் ஒன்னு இடத்துல 2 மலக்கு வருவார்கள். அங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த செகண்ட் சொல்லி கொடுக்குறா. 1 இடத்துல 2 மலக்குகள் வருவார்கள். அவங்க நீல நிற கண்ணுடையவர்களா இருப்பார்கள். போய் அலானிமர் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார் என்று இடத்துல கேட்பார்கள். குல் ரப்பி அல்லா, என்னுடைய ரப்பு அல்லான்னு சொல்லிவிடு. இங்க இருந்து பாஸ் பண்றாங்களாம். அதாவது அந்த கேள்வி கேட்கும் பொழுது பதில் எங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இங்க மோதினார் சொல்லி கொடுக்குறாரு, அரபு மொழி சொல்லி கொடுக்குறாரு. அவன் வாழும்போது அரபு குரானை பார்த்து தெரியாது மூத்தா போனவனுக்கு. அவனுக்கு வந்து மோதினார் மோதினாருக்கு அர்த்தம் தெரியாது. இந்த மோதினார் ஓதுறார அது ஒரு மனப்பாடம் பண்ணி கொண்டு சொல்றாரு தவிர அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அது இறந்து போனவர்கிட்ட பேசுறாரு. எப்படி பேசுறாரு? உன்னிடத்தில் 2 மலக்கு வருவார்கள். வந்து உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பார்கள். என்னுடைய ரப்பு இறைவன் என்று சொல்லிவிடு. எஸ்அலானி அது இன்னும் கேட்பார்கள். உன்னுடைய இமாம் யார் என்று கேட்பார்கள். என்னுடைய இமாம் வந்து குரான் என்று சொல்லிவிடு. ஜன்னத்தை பற்றி கேட்பார்கள். அது உண்மை என்று சொல்லிவிடு. ஜன்னத்தின சொர்க்கம். நரகத்தை பற்றி கேட்பார்கள். அது உண்மை என்று சொல்லிவிடு. இப்படின்னு சொல்லி என்னென்ன பதில முன்கரணைக்கு கேட்பாங்களோ அந்த கேள்வியெல்லாம் அவர் இங்கேருந்து சொல்லி கொடுத்து அதுக்கு பதில நீ சொல்லுன்னு இங்கேருந்து மெசேஜ் பாஸ் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய செட்டப் இப்படியா? இந்த பரிசையில பிட்டடிக்கிற சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதான் அவன் தயார் செய்துட்டு போனா தான் எழுத முடியுமே தவிர இப்போ செல்போன்ல SMS மூலமா இந்த காலத்தில் அனுப்புறாங்க. இல்ல SMS மூலமா பதில் அனுப்பி விட்டுலாம். அப்படி ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கணும் வைங்களேன். இப்போ செல்போனை தான் பிடிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு SMS அனுப்புற மாதிரி மேல இருந்துட்டு அனுப்புறாங்க மெசேஜ். எதுக்கு? அங்க என்ன வருது? பதிலே கபர்ல என்ன நடக்கும்னு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த இடம் அடக்கம் செய்து விட்டு அவங்களுடைய ஒரு 8 எடுத்து வெளியே வச்சு நடக்க ஆரம்பிச்ச உடனே, அடக்கினவரெல்லாம் திரும்ப ஆரம்பிச்ச உடனே எந்திரிச்சு உட்கார வச்சிருவாங்க. எந்திரிப்பான்றாங்க. மலக்குகள் வந்துருவாங்க. வந்து கேள்வி கேட்பாங்க. கேள்விக்கு பதில் எப்படி சொல்ல முடியும்? அவன் இந்த உலகத்தில் ஒழுங்கா வாழ்ந்தா தான் அவனுக்கு பதில் வரும். ஒழுங்கா வாழவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் பத்தி பயம் இல்லாம, அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி நம்பிக்கை இல்லாம, சொர்க்க நம்பிக்கை இல்லாம, இந்த மாதிரி தான் தோன்றிய வாழ்ந்துட்டான்னு வைங்க, அவன் என்ன செய்வான்? ஹா லா தெரியுமா? ஐயோ எனக்கு தெரியலையே, பதில் தெரியலையே. உன் ரப்பு யார் என்ற கேள்விக்கு பதில் தெரியாது. அவனுக்கு வர வைக்க மாட்டான். அல்ல விளங்குதா? ரப்பு யாருன்னு சொல்லி கொடுத்துலாம் வர்றது கிடையாது. இங்க ஒழுங்கா இருந்தா தான் அங்க வரும். ரப்பு யார் என்று பயங்கரமான கேள்வியானு கேட்கிறேன். உங்க ரப்பு யாருன்னு கேட்டா அல்லான்னு சொல்லி யாருன்னு சொல்லிட்டு போயிடலாம். இங்க சொல்லி போடுவீங்க. அங்க யாருக்கு வரும் என்று கேட்டால், ரப்பு அல்லாஹ் என்று உணர்ந்து யார் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் இந்த பதில் வரும். அப்படி நடக்காதவர்களாக இருந்தால் பதில் வராது. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க? இங்க இருந்து நாங்க சொல்லி கொடுப்போம், மோதினார் சொல்லி கொடுத்துருவாரு. அதை கேட்டவர் சொல்லிடுவாங்க. மோதினார் ரப்பு யாருன்னு கேட்பார்கள். அல்லாஹ் தான் ரப்பு என்று சொல்லி கொடுத்த உடனே அதை விட பேசாம டேப் ரெக்கார்டை ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். பேசாம கபருக்குள்ளே என்ன செய்யணும்? உள்ள அடக்கம் பண்ணும் போதே இந்த கேள்விக்கு பதில் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உள்ள பிளே பண்ணி மண்ணி போட்டு வந்துட்டா அது பதில் சொல்லிடும். எவ்வளவு பைத்தியகாரத்தனமா இருக்கான்னு பாருங்க. முதல்ல இந்த மண்ணை தாண்டி இந்த மெசேஜ் போகுமா? நீ இறந்தவர்கள் கேட்க மாட்டேன். எவ்வளவு வசனங்களுக்கு மோதுது பாருங்க. தல்கீன் என்ற பெயர்ல கபர்ல உட்கார்ந்து கொண்டு இவர்கள் இறந்தவர்களுக்கு தகவல் பாஸ் பண்றாங்களே, இது வந்து எத்தனை இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்க்குன்னு பாத்தீங்களா? 1-2 தகர்க்குது. ஃபர்ஸ்ட் மேட்ரு என்ன? இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள். அல்லாஹ் ஜட்ஜ்மென்ட் பண்றான். இன்னகலா துஸ்மியுல் மௌத்தா போனவர்களை செவியேற்க செய்ய உன்னால் முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒமா அன்த பி முஸ்மியின் மன்ஃபில் குபூர், கபர்களில் உள்ளவர்களை உன்னால் கேட்க செய்ய முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப கபர்ல இருக்கிறவர் காது விளங்காது. இறந்துட்டாருன்னு சொன்னாலும் அவர் காது விளங்காது. அப்ப இறந்து பாடி மேல கிடக்குது, அப்ப கூட விளங்கலாம். அது 2 வார்த்தை அல்லாஹ் தான் போடுறான். கபர்ல இருந்தாலும் விளங்காது. அல்ல இறந்துட்டாரா, கபர்ல ஒண்ணு போகல, மேலதான் கிடக்குறாரு, ஒன்னு அடக்கம் பண்ணல, அப்போ விளங்காதான். செத்தா விளங்காது. அதான் இறந்து போனவர்களுக்கு காது கேட்காது. ஃபர்ஸ்ட் மேட்ரு. அப்ப இறந்தவர்களுக்கு காது கேட்காதுன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீ கபர்ல தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு நீ இறந்து போனவன் எப்படி நீ பேசுவ? இங்க இருந்து எப்படி நீ பதில் சொல்லி கொடுப்ப? அங்க நடக்கிற நிகழ்ச்சி நீ வர்ணிக்கிற அவருக்கே தெரியுமே. 2 மலக்குகள் வருவார்கள், கேள்வி கேட்பார்கள். நாம அனுபவிச்சிருக்கான உள்ள உட்காந்து அவனுக்கு எது தெரியுமோ அதை நீ என்ன சொல்லி கொடுக்கறதுங்கிற. முதல்ல இது ஒரு அடிப்படையே தப்பா இருக்கு. இறந்தவர்கள் செவி ஏற்க மாட்டார்கள் என்ற அந்த அடிப்படையே தகர்க்குது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுக்காக நம்ம ஸலவாத்தெல்லாம் சொல்றோம், அவங்களுக்கு சலாம் சொல்றோம், இதெல்லாம் உங்களுக்கு கேட்குமா?
அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், நீங்க சொல்ற எதுவும் எனக்கு கேட்காது. இன்னலில்லாஹி மலாயிகத்தன் சய்யாஹின ஃபில் அர்லி யுபல்லிகுன அன் உம்மத்திய சலாம். இந்த பூமியில சுற்றி திரியக்கூடிய வானவர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்க சொல்லக்கூடிய சலாமோ இதெல்லாம் என்கிட்ட கொண்டாந்து சேர்ப்பார்கள். இது நேரம் விளங்காதான். இங்க மலக்குகள் இருப்பாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம்னு சொன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது சொன்னோம்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு சொன்னோம்னா, இதை அப்படி எடுத்துக்கிட்டு போய் இந்த பள்ளியில இன்னார் உங்களுக்கு என்னஞ்சாங்க சலாம் சொன்னாங்க அப்படின்னு மலக்கு தான் போய் அங்க கொண்டே கொடுப்பார். ரெண்டுக்கு மீடியேட்டர் அவர் தான். மலக்குக்கு தான் இங்க உள்ளது வழங்கும், அங்க உள்ளது வழங்கும். இந்த இங்க நம்ம பேசுறது வழங்கும், அந்த அந்தரங்க உலகத்தில் உள்ளது அவருக்கு விளங்கும். ரெண்டு உலகத்துக்கும் போய் போய் வரக்கூடியவராக யார் இருப்பா? மலக்குகள் இருப்பாங்க, வானவர்கள் இருப்பாங்க. அதுக்குன்னு வானவர்களை எல்லாம் நியமித்திருக்கிறான்னு சொல்றாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கே நம்ம சொல்லக்கூடிய செலவாத்துகளோ மற்ற எதுவுமே கேட்காது என்று சொன்னால், ஒவ்வொரு கபருக்கு முன்னாடி நின்று கொண்டு இதை சொல்றாங்களே, எவ்வளவு பெரிய இஸ்லாமிய அடிப்படை தகர்ந்து போயிடுது, எவ்வளவு குர்ஆனுடைய வசனங்கள் அது மோதுகிறது. இது விளங்காம அந்த தல்கீன் சொல்லி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ரெண்டாவது இந்த குறுக்கு வழி, அல்லாஹ்வை ஏமாத்துற மாதிரி தெரியுது. அல்லாஹ் இப்படி நடந்தாலும் இன்னும் தருவேன்னு சொல்லிட்டான்னா அப்படி இப்படி அவன் நடக்கணும். உலகத்தில் வேணாலும் ஏமாத்திடலாம். ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, உங்களுக்கு பதில் தெரியாது, பின்னாடி இருந்து உங்களுக்கு சொல்லி சொல்லி தரலாம், சொல்லு இப்படி சொல்லு அப்படிங்கலாம். அவனை ஏமாத்திட முடியும். அல்ல பிட்டு பேப்பர் கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அப்ப அல்லாஹ்வுடைய செட்டிங்கில் கூட நீங்க உள்ள நுழைஞ்சு ஏமாத்திருவீங்களா? அதான இதுக்கு அர்த்தம். அங்கே கேள்வி அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், பதில் சொல்ல வேண்டிய ஆள் அவரு, இவர் பதில் சொல்லி கொடுப்பாருன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் அந்த பதில் சொல்ற இவர் தடுமாறினா கூட நாங்க அவரை காப்பாத்தி விட்டுருவோம் அப்படின்னு அல்லாஹ் ஏமாத்தணும் அர்த்தம். அல்லாஹ் ஒரு செட்டிங் பண்ணானே, அதை எப்படி நீ மாற்ற முடியும்? அவன் பதில் யாருக்கு வரும்னு வச்சானா அவனுக்கு வரும், எவனுக்கு பதில் வராது. நீ எப்படி இங்க இருந்து மெசேஜ் பாஸ் பண்ணுவ அப்படின்னு யோசிச்சு பார்க்காமல் இந்த கட்டுக்கதையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஒரு கட்டுக்கதை இருக்கு. அவங்களுக்கு ஹதீஸ் ஆய்வுள்ள எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் என்னவெல்லாம் விதத்துகள் செய்கிறார்களோ அதுக்கெல்லாம் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் இருக்கத்தான் செய்யுது. ஹதீஸுடைய ஆய்வு இல்லாதான் உலகம் காரணம். ஹதீஸ் எப்படி புரிஞ்சுக்கிறணும், இது குர்ஆனுக்கு நேரடி மாத்தமா இருக்குது, இப்படிப்பட்டதெல்லாம் நம்ம ஏத்துக்கிற முடியுமா? சொல்ற ஆளுக்கு சரியில்லாம இருக்காங்களே, இதெல்லாம் விளங்காத காரணத்தினால தான் வருகிறது. இது எங்க வருதுன்னு கேட்டா, ஒரு சம்பவம் வருது. மோஜமுல் கபீர், தபரானி அவர்களுடைய கபீர்ங்கிற நூல்ல இருக்கிறது. சயீத் இப்னு அப்துல்லாஹ் என்று ஒரு ஆள் சொல்றார். இது சொல்லக்கூடிய ஆள் முதல் ஆள் யாருன்னு கேட்டா சயீத் இப்னு அப்துல்லாஹ் அல் அவுதி அப்படிங்கிறவர் சொல்றாரு, நான் அபு உமாமா என்ற சஹாபி, அபு உமாமாங்கிற ஒரு சஹாபி, அந்த அபு உமாமாங்கிற ஒரு சக்ராத் ஹாலில் இருக்கும் பொழுது நான் அவரை பார்க்க போயிருந்தேன். யார் சொல்றா? சயீத் இப்னு அப்துல்லாஹ் சொல்றாரு. யார் இவர் பார்க்க போறாரா? அபு உமாமா என்ற நபித்தோழரை நான் பார்க்க போயிருந்தேன். அவர் சக்ராத்துல உயிர் போற நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறாரு, கடைசி கட்டத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கிறாரு. அப்ப அவர் என்று சொன்னாரு, நான் இறந்து விட்டால், அவர் சொல்றாராம், அந்த அபு உமாமா சொல்றாரு, நான் மூத்தா போயிட்டேன்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த காரியத்தை எனக்கு ஒழுங்கா பண்ணிருங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். சொன்ன உடனே அது என்ன செய்யுதுன்னு அவங்க கேட்டாங்களாம். அப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் நீங்கள் உங்களில் ஒருவர் இறந்து விட்டாரேயானால் சவைத்துமு துராப அலா கப்ரிஹி, அவருடைய கபர்ல மண்ணெளி போட்டு நீங்க மூடி விட்டீர்களேயானால் ஃபல்யக்கும் அஹதுக்கும் அலா ராசி கப்ரிஹி, உங்களில் ஒரு ஆள் தலைமாட்டில் போய் நிக்கட்டும். மண்ணெளி போட்டு மூடின உடனே தலைமாட்டில் போய் தலைக்கு பக்கத்தில் போய் என்ன செய்யணும்? ஒரு ஆளு தலை இருக்கிற பக்கத்தில் நின்று கொள்ள வேண்டும். நின்று கொண்டு சொல்லணுமா, சும்மல்ய குல் யா புலானிபுனு புலானா, யா புலானிபுனு இன்னாருடைய மகன் இன்னார்னு சொல்லணுமா, பேரை சொல்லி தான் சொல்லணுமா. அதுல புலான்னா இன்னார்னு அர்த்தம், வழங்குதா? புலானிபுனு புலானா, புலான் தான் ஆம்பளைக்கு சொல்றதுங்க, புலானத்துன்னா பொம்பளைக்கு சொல்றது. அதாவது பேர் தெரியாம இன்னார்னு சொல்லுவோம்ல, புலான் வந்தான்னா இன்னார்னு அர்த்தம். புலான்கிற அர்த்தம் அந்த பேரை போட்டு நினைச்சிக்கிற வேண்டியது. அப்ப என்ன சொல்லணுமா? அடக்கம் செய்யப்பட்டவரை பார்த்து, உதாரணமா இப்ராஹிம்ங்கிறவர் மூத்தா போயிட்டார்னு வைங்களேன், இப்ராஹிமன் கூப்பிடணுமா, சும்மலியக்குல் யா இப்ராஹிம், இப்ராஹிமன் கூப்பிடணுமா. அது கூட எப்படி கூப்பிடணுமா? அவ உம்மா பேரோட தான் கூப்பிடணுமா. அப்துல் காதர் மோகன் இப்ராஹிம் கூப்பிடக்கூடாதான், ஆமினா மோகன் இப்ராஹிம் தான் கூப்பிடணுமா. அதுல வருது, எப்படி வருதுன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, யா புலானிபுனு புலானத்து, புலானிபுனு புலான்னு சொல்லக்கூடாதான், இன்னாளுடைய இந்த பொம்பளையுடைய மகன் இன்னானே அப்படின்னு சொல்லி அம்மா பேரை சேர்த்து என்ன செய்யணுமா? கூப்பிட்ட உடனே ஃபைன்னஹு யஸ்மௌஹு, அது அவனுக்கு கேட்கும். பாருங்க ஹதீஸ் எவ்வளவு குர்ஆனுக்கு மாத்தமா வருதுன்னு பாருங்க. அறிவிப்பாளர்லாம் சரியில்லை. ரெண்டாவது விஷயம், இந்த கருத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்ப கபர்ல தலைமாட்டில் இருந்து கொண்டு யா புலானிபுனு புலானா, இந்த பொம்பளையுடைய மகன் இன்னார் என்று கூப்பிட்ட உடனே ஃபைன்னஹு யஸ்மௌஹு வலா யுஜிபு, அவர் காதுல அது விழுவும், ஆனா பதில் சொல்ல மாட்டாரு, பதில் சொல்ல முடியாது. மறுபடியும் சொல்லணுமா? சும்மா யகூலு யா புலானிபுனு புலானா, மறுபடியும் சொல்லணுமா?
மரியமுடைய மகன் இப்ராஹிமே, பாத்திமாவுடைய மகன் இப்ராஹிமேன்னு சொல்லி அப்படி சொல்லணுமா. அப்போ ஃபைன்னஹு யஸ்தவி காயிதன், உடனே எந்திரிச்சு உட்கார்ந்துருவார் அவர். முதல்ல கூப்பிடும்போது காதுல விளங்குமா, பதில் சொல்ல இயலாதான். ரெண்டாவது தடவை என்ன செய்யணுமா, 3 தடவை இந்த சொல்லணுமா. அப்படி முதல்ல என்ன செய்யணும், பாத்திமா மகன் இப்ராஹிமன் கூப்பிடணும், காதுல விளங்க, என்னடா யார் கூப்பிடா நினைச்சிட்டு போறான். ரெண்டாவது தடவையும் பாத்திமாவுடைய மகன் இப்ராஹிம் எந்திரிச்சு உட்கார்ந்துருவாராம். அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா, 3வது தடவை யா புலானி இப்னு புலானான்னு கூப்பிட வேண்டும். கூப்பிட்டோன்னு என்ன செய்யணும், அர்ஷதனா ரஹ்மக்கல்லா, அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக, அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வானாக அவர் சொல்லுவாராம். ஆனால் உலாக்கின் லாத்த சூரூன், அது உங்களுக்கு விளங்காது அவர் சொல்லுவாரு, நீங்க அவருக்கு விளங்கு, ஆனா என்ன செய்யுது அது உங்களுக்கு விளங்காது அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டா, சொல்லிய குல், அவருக்கு சொல்லிக் கொடுக்கணுமா. எப்படி சொல்லிக் கொடுக்கணுமா, உதுக்குருமா கரஜித்த அலைஹி மின துன்யா, இந்த உலகத்திலிருந்து நீ வெளியேறி விட்டாயே அதை கொஞ்சம் நினைத்து பார். ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் நினைத்து பார். அங்க ஞாபகத்தில் வச்சுக்கப்பா, நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா, அங்க ஞாபகத்தில் வைத்துக்கொள். அன்னக ரலீத பில்லாஹி ரப்பன், நீ அல்லாஹ்வை ரப்பு என்று ஏற்றுக்கொண்டிருந்தாய், அதை ஞாபகத்தில் வச்சுக்க. அதை முன்கர்ணைக்கு இருக்கு பதில் சொல்லி கொடுக்குறாராம். அல்லாஹ்வை ரப்பு என்று ஏற்றுக்கொண்டிருந்தாய், ஒபில் இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தை மார்க்கம் என்று ஒப்புக்கொண்டிருந்தாய், ஒபி முகமதின் நபியன், முகமது நபி என்று ஏற்றுக்கொண்டிருந்தாய், ஒபில் குர்ஆனி இமாமன், குர்ஆனை இமாம் என்று வழிகாட்டி என்று ஒப்புக்கொண்டிருந்தாய். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கேன்னு சொல்லி கொடுக்கணுமா. கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கேன்னு என்ன செய்யணுமா, அவருக்கு சொல்லி கொடுக்கணுமா. இப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அப்புறம் ஒருத்தர் கேட்கிறாரு, உம்மா பேர் தெரியாட்டி என்ன செய்யறது. ஒரு ஆள் அடக்கம் பண்ணிட்டாங்க, உங்க உம்மா பேர் நமக்கு தெரியாட்டி, உம்மா பேர் தெரியாட்டி ஹவ்வா பேரை சொல்லுங்கிறாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்களா, அனைவருக்கு அம்மா இருக்காங்களா, ஹவ்வா, ஹவ்வா தான் நம்ம எல்லாருக்கும் அம்மா. அம்மா பேர் தெரியாட்டி எல்லாருக்கும் ஹவ்வா தான் அம்மா, ஹவ்வாவுடைய மகன் சொல்லிக்கிற வேண்டியதான். அம்மா பேர் தெரியாது என்ன செய்யணுமா, அப்படி கேட்கறாங்க. இல்லம் யாரு உம்மஹு, அம்மா பேர் தெரியாட்டி என்ன செய்யறது, கால போய் என்சிபுகிலா ஹவ்வா, ஹவ்வாவோட சேர்த்துக்கிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இறந்து போன ஆள்கிட்ட போய் இப்படி கேட்கணுங்கிறாங்க. இதுல என்ன மேட்ருன்னு கேட்டா, இது இதை சொல்லக்கூடிய ஆள் இருக்கார்ல, அபு உமாமா ஒரு சஹாபி இதை சொன்னாராம். அவருடைய சக்ராத் ஹாலில் இதை சொல்லியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இதை சொல்லியிருக்கிறார். சரி, அபு உமாமா போய் பார்க்க போனேங்கிறார்ல, அபு உமாமாவை பார்க்க போனேன் என்று சொல்லக்கூடிய சயீத் இப்னு அப்துல்லா என்பவர் யார்? பார்க்க போனேங்கிறார்ல, ஒரு சஹாபி பார்க்க போனேங்கிறார்ல, அவர் யார் ஆளு? இவர்கிட்ட மட்டும் ரசூலுல்லாஹ் அந்த அபு உமாமா முக்கியப்படுத்தி சொல்லியிருக்காருன்னு சொன்னா இவர் ஒரு பிரபலியமான ஆளா இருக்கணுமா இல்லையா? இவர் யாரு? கிடையாது, சயீத் இப்னு அப்துல்லா தான். அவர் யாருப்பா? சயீத் இப்னு அப்துல்லா தான். அப்துல்லா சயீத் தான். அவர் யார்? நல்லவரா? ஒரு ரெக்கார்டும் இல்லை. ஒரு நல்ல உண்மை பேசுறவரா? ரெக்கார்டு இல்லை. எப்ப பிறந்தாரு? ரெக்கார்டு இல்லை. எப்ப மூத்தா பண்ண? ரெக்கார்டு இல்லை. ஒரு ரெக்கார்டும் இல்லை. அப்ப இது சொல்லக்கூடிய ஒரு ஆள் யார் என்றே தெரியாத சயீத் இப்னு அப்துல்லாஹ் வழியாகத்தான் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சுப்லு சலாம்ல அந்த நூல்ல சொல்கிறார்கள், ஹாதா ஹதீஸுன் லா யஷுக்கு அஹ்லுல் மாரிஃபத்தி பில் ஹதீஸி ஃபீ வலாஹி, ஹதீஸை பற்றி அறிந்த ஒவ்வொரு அறிஞரும் இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்பதில் சந்தேகம் கொள்ளவில்லை. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பலவீனம் கூட இல்லை, பார்த்தாலே தெரியுது. ஏன்னா குர்ஆனுக்கு நேரம் மோதுது. அவர் கேட்குவாரா, அவருக்கு விளங்குமா, எந்திரிச்சு உட்கார்ந்துக்குருவாரா, இங்க இருந்து பதில் பாஸ் பண்ணுவோமா, அவருக்கு சொல்லிக் கொடுப்போமா, இப்படி எல்லாம் சொல்றதை பார்க்கும் பொழுது ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய யாருக்கும் தெரியும் இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி தான், கருத்தும் சரியில்லை. ரெண்டாவது சொல்ற ஆள் யாரு? அவர் சொல்லும் போதுல சயீத் இப்னு அப்துல்லாஹ் யார்? அவர் யாருப்பா? அவருடைய விவரம் சொல்லு, டீட்டெயில் சொல்லு. எந்த ஒரு அறிவிப்பாளருக்கும் டீட்டெயில் இருக்கணும். டீட்டெயில் இல்லாத ஒரு ஆள் தான் சொல்லி காட்டுகிறார். அப்ப அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்பவே இந்த பிரச்சனை வந்துருச்சு. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கிட்ட கேட்கிறாங்க, சில ஆளுக்கு இந்த மாதிரிலாம் இறந்து போன ஆளுக்கு தலைமாட்டில் நின்றுக்கிட்டு மெசேஜ் பாஸ் பண்றாங்களே, இது என்ன, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்படுது. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மாராய்த்து அஹதன் எஃபாலுஹு இல்லா அஹ்லு ஷாம், இந்த ஷாம் இந்த சிரியாவில் உள்ளவங்க தான் இதை செய்யறாங்க, வேற எங்கேயும் நான் பார்க்கலங்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தா அது மதீனாவிலே செஞ்சிருப்பாங்க, அவங்க வாழ்ந்த பகுதியில் செஞ்சிருப்பாங்க, அது சுத்தி உள்ள பகுதியில் செஞ்சிருப்பாங்க, ஹிஜாஸ் பகுதியில் செஞ்சிருப்பாங்க, மக்காவுல, மதீனாவுல, தாயிஃப்ல, அந்த மாதிரி ஏரியாவுல யாரும் செய்யல, சிரியாவுல செய்யறாங்க. ஷாம் சிரியான்னா எத்தனை, கிட்டத்தட்ட எவ்வளவு கிலோமீட்டர்? 500 கிலோமீட்டர் வருமா, மேலே வரும். அவ்வளவு கிலோமீட்டர் அப்பால உள்ள இந்த சிரியாக்காரங்க தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அஹ்மது இப்னு மறுக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் இருந்து அந்த மாதிரி தெரியல, இந்த சிரியாவில் உள்ளவங்க உணவு ஒருத்தன் இட்டுக்கட்டி அடிச்சிருக்கானோ போல இருக்கு அப்படின்னு இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் என்ன செய்யறாங்க, மறுக்கிறாங்க. அதே மாதிரி சுயீத்தி அவர்கள் ஆலில் மசுனாங்கிற நூல்ல சொல்றாங்க, இஸ்னாதுஹுல் ஐஃபுன், இதனுடைய அறிவிப்பாளர் தபரானியில வந்திருக்கு பாருங்க, இதனுடைய அறிவிப்பாளர் எல்லாமே பலவீனமா இருக்குது அப்படிங்கிறாரு. மஜ்மூ ஸவாயிதுல ஹைஸமி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ரவாஹு தபரானி ஃபில் கபீர், தபரானி அவர்கள் கபீர்ங்கிற நூல்ல இதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒஃபி இஸ்னாதிஹி ஜமாஅத்துன் லம் ஆரிஃபுஹும்,
இது அறிவிக்கக்கூடிய ஆட்கள் பெயர் பட்டியலை பார்த்தால் யார் என்று தெரியாத நிறைய பேர் இருக்கிறார்கள். நிறைய ஆட்கள் தெரியாத ஆட்களா இருக்கு. இவர் சொன்னாருங்கிறாங்க, அவர் சொன்னாருங்கிறாங்க, எவரும் தெரியல. தெரியாத ஆட்கள் பெயரை பயன்படுத்தி இது அறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த செய்தி எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப இது ஆதாரம். இந்த கபூர்ல அடக்கம் பண்ணி விட்டு தலைமாட்டில் இருந்து கொண்டு அவரை நோக்கி பேசுகிற மாதிரி தல்கீன் என்ற பெயர்ல அதுல 3 தடவை தண்ணியை தொளிச்சுக்கிட்டு மோதினார் மனப்பாடம் பண்ணி ஓதுவார். அவருக்கு அது அர்த்தம் தெரியாது, கேட்க உள்ள இருக்கிறவனுக்கு அர்த்தம் தெரியாது. அர்த்தம் அந்த மாதிரிலாம் இருக்கு. இறந்து போனாலும் கேட்காது. பல அடிப்படைகள் மாற்றமா இருக்கிறது. இது இறந்தவர்கள் பெயரால் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அவதூறு. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த இதை ஒட்டி உள்ளது இன்னும் வாப்பா பேரை சொல்லித்தானே மௌன கூப்பிடணும். அதை விட்டுட்டு அம்மா பேரை சொல்லி கூப்பிடப்படுது பாருங்களேன், அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஏன் அம்மா பேரை சொன்னா முதல்ல ஹதீஸே போக்குட் ஆயிடுச்சு. ஹதீஸ் ஆதாரப்பூர்வம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த ஆதாரமற்ற ஹதீஸுக்கு அறிஞர்கள் வியாக்கியானம் என்ன வியாக்கியானம் கொடுக்குறாங்க? ஏன் அம்மா பேரை சொன்னார்கள் தெரியுமா? அப்பா சந்தேகத்துக்குரியவன், அம்மா தான் கன்ஃபார்ம். யாருக்குமே அப்பா அம்மா தான் கன்ஃபார்ம். அப்பா கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? அம்மா மேல நம்பிக்கை இருந்தா தான் நம்ம ஏத்துக்கிற முடியும். அம்மா சொன்னாங்க இவர் தான் அப்பாண்டு, இவர் தான் அத்தான்னு நமக்கு யார் சொல்லி தந்தா? அம்மா சொன்னாங்க. அப்ப அம்மா தான் நமக்கு கன்ஃபார்மா இருக்கிறதுனால அதைத்தான் சொல்லணும். மறுமையில் கூட அல்ல இப்படித்தான் நம்மளை கூப்பிடுவான். இப்படி கூப்பிடுவானா? இன்னாருடைய மகன் பாப்பா பேரை சொல்லி கூப்பிடவே மாட்டானா, அம்மா பேரை சொல்லி தான் கூப்பிடுவானா. எல்லாருமே அல்ல மறுமையில கூப்பிடும் பொழுது இன்னாருடைய மகன் அத்தா பேரை சொல்ல மாட்டான், அம்மா பேரை தான் சொல்லுவான்னு சொல்லி அது ஒரு எக்ஸ்ட்ரா கட்டுக்கதை. ஒரு கட்டுக்கதையை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி இன்னொரு கட்டுக்கதையும் நுழைத்து விட்டுருக்கிறார்கள். அப்படிலாம் கிடையாது. அல்ல அப்படிலாம் இழிவுபடுத்த மாட்டான். ஒரு பொம்பளை தப்பான்னு நடத்தையில போயிட்டான்னு வைங்களேன், நடத்தையில போய் ஒருத்தனை பெத்துட்டு அப்பேன்னு சொல்லிட்டா திருந்திட்டா, அப்ப நல்லவளை வாழ்றா. அங்கே வச்சுட்டு இன்னாருடைய மகன் அவளை கேவலப்படுத்தணும், நல்லா அவளை மன்னிச்சுட்டான்னு சொன்னா அல்ல என்ன செய்வான்? அங்கேயும் உங்க தகப்பனார் யார் என்று அறியப்பட்டிருக்கிறதோ அதை சொல்லித்தான் அல்லா கூப்பிடுவான். சில பேரை மறைச்சிருவான். அல்ல மறைக்க வேண்டியது என்ன செய்வான்? மறைச்சிருவான். அது அல்லாஹ் எந்த ஒன்றையும் காட்டி கொடுக்க மாட்டான். தௌபா தெரிந்து விட்டார்களே ஆனால் அதுதான் நம்ம ஹதீஸ்ல இருக்கிறது. எப்படி வருதுன்னு கேட்டா, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் 6177 6178 கியாமத்து நாள்ல அல்லாஹ் சொல்லும்போது எப்படி கூப்பிடுவானா? ஃபுலான் இப்னு ஃபுலான், ஃபுலானத்து இல்ல, இன்னாளுடைய அல்ல, இன்னானுடைய மகன் இன்னானு என்றுதான் அல்லாஹ் கியாமத்து நாள்ல கூப்பிடுவான். ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க. கியாமத்து நாள்ல யார் அப்பனா இருக்கிறானோ மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை சொல்லி ஈசா நபி மட்டும் கூப்பிடப்படும். ஏன்னா அவருக்கு வாப்பா இல்லை, அவருக்கு மட்டும்தான் ஈசபுன மரியமுடைய மகன் ஈசாவேன்னு சொல்லப்படும். பாக்கி யாரா இருந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இப்படி கூப்பிட முடியாது, வாப்பா இல்லை. ஹவ்வாவை இப்படி கூப்பிட முடியாது, அவங்களுக்கு வாப்பா மூலம் கிடையாது. ஆதம் ஹவ்வா ஈசாவை தவிர உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர்கள் எப்படி அழைக்கப்படுவார்கள் என்று கேட்டால் தந்தையின் பெயரால் தான் அழைக்கப்படுவார்கள் என்று புகாரில் 6177 6178 ஹதீஸ்ல பார்க்கலாம். அபூதாவுதுல 4297 ஹதீஸ்ல இருக்கிறது. இன்னக்கும் ததுஊன யௌமுல் கியாமத்தி பி அஸ்மாயிக்கும் வ அஸ்மாயி ஆபாயிக்கும். கியாமத்து நாளில் நீங்கள் எப்படி அழைக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் பெயராலும் உங்கள் தந்தையின் பெயராலும் சேர்த்தான் அழைக்கப்படுவீர்கள். அல்லாஹ் நம்ம யாரை தந்தைன்னு நம்ம எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறோமோ அவங்கள தான் சொல்லுவாரு. இன்னும் சொல்ல போனாங்க, நம்ம தகப்பனாரு அவர் இல்லை, வேற ஒரு ஆளு, தாயார் தப்பா பெத்தெடுத்துட்டாங்க, நம்ம நல்ல சாலிகானவங்கள வாழ்ந்து நல்ல ஒரு நல்லடியார மொத்தா போயிட்டோம். அந்த இடத்துல நம்ம தகப்பன் வேற ஆள் தெரிஞ்சா நம்ம எவ்வளவு வேதனைப்படுவோம். யார தகப்பன் தெரிஞ்சமோ நம்ம ஒரு நல்லடியார் நல்லா வேதனைப்படுத்துவானா, அதனால நல்லா இணைஞ்சிருவான், மறைச்சு விட்டுருவான். யார் அப்பன்னு சொன்னா அந்த அப்பன்னு சொல்லி தானே செய்வாங்க, எல்லாம் கூப்பிடுவானே தவிர அதை இழிவுபடுத்தி விட மாட்டான். அப்படிங்கிறது தெளிவான ஹதீஸ் கூட அபூதாவுதுல 4297 ஹதீஸ்ல இருக்கிறது. புகாரில வரக்கூடிய ஹதீஸ் கூட இன்னானுடைய மகன் இன்னான் வருதே தவிர இன்னானுடைய மகன் இன்னார் என்று வரவில்லை. அதனால இது ஒரு தவறு. இந்த ஹதீஸை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லக்கூடிய ஒரு தவறான கதை. அதுக்கடுத்து நம்ம